ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இன்றைக்கி வந்து என்ன பார்சல் பார்க்க போகிறோன்னா, இண்டஸ் வாலியிலேருந்து நான் 2 ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் இண்டஸ் வாலியில் எனக்கு வந்து பொருள் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ இந்த மாதிரி ரெண்டல் ஹோம் வந்து ஷிஃப்ட் ஆகி வரும்போது வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுனால நான் வந்து வாங்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தவா மட்டும்தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தேன். பட் ஆனால் அமௌண்ட் வந்து கையில் இருக்கும், சரி வாங்கிடலாம் அப்படின்ட்டு இது ரெண்டுமே வந்து காம்போவில் இருந்துச்சு. ஸோ நான் வாங்கிட்டேன். ஸோ இப்போ இந்த கடாயும் தவாயை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அது கடாயோட அந்த சென்டிமீட்டர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 25.4 சென்டிமீட்டர் இருக்குது. அண்ட் இது வந்து 10 இன்ச்சு. ஸோ இந்த கடாயோட இன்ச் வந்து ஒரு 10 இன்ச்சு. அண்ட் இது வந்து எவ்வளோ வெயிட் கெப்பாசிட்டி பிடிக்கும் அப்படின்னா 2.5 லிட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது 2.5க்குள்ளே அதோட கெப்பாசிட்டி வந்து இருக்கும். ஸோ அதில் நம்ம குழம்பு, கிரேவி அந்த மாதிரிலாம் வைப்போம்ல, ஸோ அதை பொறுத்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட வெயிட் வந்து 2.5 கேஜி இருக்குது. 2.5 கிலோ இருக்குது. இந்த கடாயோட வெயிட் வந்து 2.5 கிலோ இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து தவா பார்த்தோம் அப்படின்னா இதோட சென்டிமீட்டர் வந்து 30.5 சென்டிமீட்டர் இருக்குது. அண்ட் இதோட வெயிட் வந்து 3 கேஜி. ஸோ இதுக்கு வந்து கெப்பாசிட்டி தேவையில்லை, நம்ம ஒரு தோசை தான் ஊற்றி எடுப்போம். ஸோ அதோட இன்ச் எவ்வளோ அப்படின்னா 11.8 இன்ச் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நான் வாங்கின இந்த 2 பொருளோடது. ஸோ இப்போ இந்த இண்டஸ் வாலி பற்றி சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு வந்து ப்ராமிஸ் ஆஃப் ஹெல்த் அண்ட் குவாலிட்டி அண்ட் ஈஸி டு யூஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே போல் இதை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ ஒரு டைம் வந்து யூஸ் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் இந்த தோசை தவா தான் இப்போ நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து எப்படி வந்து பழக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இதோட இன்னொரு சூப்பரான பெனிஃபிட் என்னென்னா, இது வந்து சீசன் பண்ணி தான் நமக்கு வந்து வருது. ஸோ ஃபஸ்ட் வந்து ஒரு 2 தோசை ஊற்றையில் வந்து கஷ்டமாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த தோசை தவாவோட இன்ச் வந்து 11.8 இன்ச் அப்படின்னு இருக்கா. ஸோ இந்த 11.8 இன்ச் வரையுமே வந்து நம்ம ஒரு தோசை வந்து ஊற்றிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த கடாயில் நான் இன்னும் சமைக்கலை. ஸோ அதை சமைச்சேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதோட வீடியோவும் கொடுக்குறேன். அண்ட் அதே போல் இந்த தோசை தவாவில் வந்து இப்போ நான் தோசை வந்து ஊற்றிட்டுருக்கேன். ஸோ செம்மையாக வந்துட்டுருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த இண்டஸ் வாலியை பற்றி கொஞ்சம் லைட்டாக பார்த்தலாம். அண்ட் இது வந்து எந்த விதமான ஸ்பான்சர்லாம் கிடையாது. ஸோ என்னோடய சொந்த ஒப்பீனியன் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அண்ட் அதே போல் இது வந்து காஸ்ட் அயனில் யூஸ் பண்ணுறதுனால ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசித்தாலும் இது வந்து சீசன் பண்ணி வருது. அதே போல் ஒரிஜினல் காஸ்ட் அயன். ஸோ கண்டிப்பாக வந்து கண்ணை மூடிட்டு வாங்கிடலாம். லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லிடலாம் நம்ம. ஸோ இதில் வந்து என்னென்ன ப்ராடக்ட் வந்து இருக்குது இந்த இண்டஸ் வாலியில் அப்படின்றத சும்மா லைட்டாக பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து தவா, கடாய், அப்புறம் வந்து பிரியாணி பேன் இருக்குது, அப்புறம் பணியாரம், ஆப்பம் பேன், புட்டு மேக்கர். ஸோ இதெல்லாமே நிறையா வச்சுருக்காங்க. அதே போல் என்னென்ன மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா காஸ்ட் அயன், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அயன், வுட்டு, காப்பர், அப்புறம் பித்தளையில் கூட இப்போ இருக்குது. அதே போல் கிளே, மண் பாத்திரங்களும் இப்போ வந்து இதில் வந்து விட்டுருக்காங்க. ஸோ நமக்கு தேவை அப்படின்னா வாங்கிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதில் அது மட்டும் இல்லாமல் ப்ரெஷர் குக்கர், ஃப்ரையிங் பேன், மல்டி பாட், அப்புறம் சாஸ் பேன், இந்த மாதிரிலாம் நிறைய விதமான விஷயங்கள் இருக்குது. அப்புறம் கிரில் பேன் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா வாங்கிக்கோங்க. அண்ட் இதில் வந்து இந்த தோசை தவாவும் கடாயும் வேணும் அப்படின்னா இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க.